தாய் மௌனம் சிறுகதை. சரியாக 9:02 பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தது மேட்டுப்பாளையம் சொல்லும் பேருந்து. அதை நோக்கி ஓடி வந்து கைகாட்டி ஏறிக்கொண்டாள் கேத்ரின். அவளுக்கான ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். கோவையில் ஒரு 5 நட்சத்திர விடுதியில் வரவேற்பாளராக பணியில் இருக்கிறாள். பேருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி பயணிக்க தொடங்கியது. பேருந்தின் உள்ளே பயணத்தில் ஜன்னல் வழியாக தன்னுடைய பார்வையை படரவிட்டாள் கேத்ரின். நகைக்கடை விளம்பரத்திற்காக ஒப்பனையாக சிரித்து கொண்டிருந்தார் முன்னாள் நடிகை நதியா. ஒப்பனையின் தன்மையை உணர்ந்து மனதிற்குள் சிரித்து கொண்டார். பேருந்து நடத்துனர் குமரேசன் சரியான சில்லறை கொடுத்து பயணச்சீட்டை வாங்குமாறு பயணிகளுக்கு உத்தரவு போட்டுக் கொண்டிருந்தார். அடுத்த நிறுத்து நிலையிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து தொடர்ந்து தனது பயணத்தை தொடர்ந்தது. கிணத்துக்கடவு பயணிகள் படிக்கட்டு பக்கம் போகவும் என்று நடத்துனர் குமரேசனின் அறிவிப்பை தொடர்ந்து பேருந்து கிணத்துக்கடவு நிறுத்து நிலையில் பயணிகளை இறக்கிவிட்டது. அந்த நேரத்தில் கிணத்துக்கடவிலிருந்து சுமார் 14 முதல் 16 வயது கொண்ட 5 நரிக்குறவ சிறுமிகள் கையில் ஒவ்வொருவரும் கைக்குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். உடன் ஒரு பெரியம்மாவும் பேருந்தில் ஏறினார். இதனை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள் கேத்ரின். பின்பக்கம் வழியாக அந்த சிறுமிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பேருந்தில் ஏறி சரியாக கேத்ரின் அமர்ந்திருக்கும் இருக்கையின் அருகில் வந்தனர். கேத்ரின் இருவர் அமரும் இருக்கையில் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அந்த சிறுமிகளின் செயல்களை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்க பேருந்து கிணத்துக்கடவிலிருந்து புறப்பட்டது. கேத்ரின் அமர்ந்திருந்த இருக்கைக்கு முன்னர் இருக்கும் இருக்கையில் மேலே ஒரு சிறுமி தனது குழந்தையை உட்கார வைத்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பின்னர் இருக்கும் இருக்கையிலும் ஒரு சிறுமி குழந்தையை அமர வைத்திருந்தாள். தனக்கு முன்னர் இருக்கும் சிறுமியை கேத்ரின் கவனித்தாள். எண்ணெய் தடவாத தலை, கருத்த தோடு, மானத்தை மறைத்து கொள்ள ஒரு துணியை அணிந்து கொண்டு கண்ணை மூடி ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தாள். கேத்ரின் தனது பார்வையை கூர்மைப்படுத்தினாள். கேத்ரினுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சிறுமிகள் இருவர் தங்களது குடும்ப உறுப்பினர்களின் புரணியை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அவளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சிறுமி தனது குழந்தையை ஒரு கையால் தாங்கிக் கொண்டே வாயை முணுமுணுத்து கொண்டிருந்தாள். அது கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை போன்றே அவளுக்கு தோன்றியது. அதுவாக இருக்குமோ என்று தனது காதுகளை கூர்மைப்படுத்தினாள். ஆனால் பேருந்து சத்தத்தில் வாய் அசைவது தெரிகிறதே தவிர அவளது குரல் கேத்ரினுக்கு கேட்கவில்லை. பேருந்து பாலத்தை கடக்கும்போது கீழே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை கண்டதும் கேத்ரின் மனம் கால இயந்திரத்தில் ஏறி பின்னோக்கி சென்றது. உட்கூட இறங்குறவங்க இறங்குங்க என்று குமரேசன் அறிவிப்பை கேட்டதும் கேத்ரின் இருக்கையை விட்டு எழுந்தாள். அவள் முன்னே சென்ற அந்த பெரியம்மா இறங்கும் அவசரத்தில் தடுமாற கேத்ரின் இயல்பாக அவர் கையை பற்றினாள். அந்த தொடுதல் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு திருவிழா கூட்டத்தில் தான் தவறவிட்ட அதே கரடுமுரடான அன்பான கரம் என்பதை அவள் இதயம் சற்றென்று உணர்ந்து கொண்டது. சாலையோரம் இறங்கியதும் கேத்ரின் தன் பையை திறந்து பணத்தை எடுக்க முயன்றாள். ஆனால் அவளது விரல்கள் நடுங்கின. அம்மா என்று அழைக்க துடித்த நாக்கை அவளது 5 நட்சத்திர அந்தஸ்து தடுத்து நிறுத்தியது. அருகில் வந்த பெரியம்மா கேத்ரின் முகத்தையே பார்த்தாள். கேத்ரின் பயந்தாள்.
இத்தனை பேர் முன்னிலையில் அவள் தன்னை காத்தாயி என்று அழைத்து விடுவாரோ, தன் கடந்த காலத்தை வீதிக்கு கொண்டு வந்து விடுவாரோ என்று பயந்தார். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. அதன் பிறகு பெரியம்மா பேசினார். ரொம்ப அழகாக இருக்கீங்க தாயி, படித்த பிள்ளைங்க முகத்தில் ஒரு தனி ராசி இருக்கு. அவர் தன்னை கொண்டு கொள்ளவில்லை என்று கேத்ரின் ஒரு நிமிடம் நிம்மதி அடைந்தாள். ஆனால் அடுத்த நொடி அந்த பெரியம்மா குனிந்து கேத்ரின் காலணிகளை படித்திருந்த ஒரு சிறு அழுக்கை தன் சேலை தலைப்பால் துடைத்து விட்டார். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க என்று கேத்ரின் பதறி பின்வாங்கினார். பெரியம்மா நிமிர்ந்து மென்மையாக சிரித்தார். இல்லை தாயி, உன் செருப்பில் அழுக்கு பட்டால் பரவாயில்ல, ஆனால் உன் மனசில் அந்த அழுக்கு துளி கூட பட்டுவிடக்கூடாது. நீங்கள் போகிற இடம் பெரிய இடம், அங்கே எல்லாரும் உங்கள் சிரிப்பை பார்ப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. அவர் சொல்ல வந்த செய்தி கேத்ரினுக்கு தெளிவாக புரிந்தது. நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ அடைந்திருக்கும் இந்த உயரத்தில் என் நிழல் கூட உன்மேல் பட்டுவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அந்த தாயின் மௌன தியாகம் காற்றில் எதிரொலித்தது. அந்த பெரியம்மா அந்த 5 சிறுமிகளையும் அழைத்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். கேத்ரின் தான் புக் செய்த கேப் காரில் ஏறி அமர்ந்தாள். கார் நகரத் தொடங்கிய போது பின்னால் அந்த பெரியம்மா ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. கார் ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்தாள் கேத்ரின். இப்போது அவள் கண்களில் இருந்த வரவேற்பாளரின் செயற்கை புன்னகை அல்ல, ஒரு தாயின் மௌனமான விடைபெறலால் உருவான கண்ணீர் துளி. கல்வி அவளுக்கு சிறகுகளை கொடுத்திருந்தது, உண்மைதான். ஆனால் அந்த சிறகுகள் பறப்பதற்கு தேவையான வானத்தை அந்த தாய் தன் மௌனத்தால் உருவாக்கி கொடுத்திருந்தாள்.